மோடிக்கு கொடுத்துட்டா, மோடி வந்து அதானி கொடுத்துட்டாரு, அம்பானி கொடுத்துட்டாரு, மத்திய அரசினுடைய தொழிற்சாலை பப்ளிக் செக்டாருக்கு வந்து பிரைவேட் செக்டார் இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்தாரு சொல்லி கத்துறானுங்களே. இப்ப மின்சார பஸ்களை கொடுத்திருக்காங்களே, 2 பணிமுனையை தனியாருக்கு தாரவாத்து இருக்கிறது தமிழக அரசு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் தனியார் சம்பளம் கொடுக்கறது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அவன் என்ன கேட்கறான், நான் இதனால வரைக்கும் 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப நீ வந்து தனியார் கொடுத்து என் சம்பளத்தை 13,000 ஆக்கிறேன், நான் வாங்கின சம்பளத்தை எனக்கு கொடு, இது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நான் உனக்கு 3 வேளை சோறு போடுறேன், உன்னை எவன்டா சோறு கேட்டது? நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா வயதானம்மா ஏமா பார்த்துட்டு இருக்கீங்க, ஏமா நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, முதல்ல அடகு வைக்குமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உடனடியாக தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஊரில் கிடக்கிற கிளங்கட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் தன்னோட நகையை எடுத்து போய் கூட்டுறவு சங்கத்திலையும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லையும் மற்ற பேங்க்லையும் போய் கடனுக்கு போய் அடகு வச்சாங்களே. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திமுக அரசு எப்படி பெல்ட் அடிச்சது? ஒரு வீட்டில் ஒருவருக்கு தான் தள்ளுபடி பண்ணுவோம், அதுவும் எத்தனை 5 பவுனுக்குள்ள வச்சா மட்டும்தான் தள்ளுபடி. வணக்கம் சார். சார், இப்போ ஆசிரியர்கள் வந்து 6வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் போராட்டத்துல 1500 ஆசிரியர்களை கைது பண்ணி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு தகவல் வெளிவந்திருக்கு சார். உங்களுடைய கருத்துக்கள்? ஆசிரியர்கள் போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எந்த விஷயத்தையும் திமுக அரசாங்கம் வந்து செயல்படுத்தலை அப்படின்றதுக்காக இந்த ஆட்சி முடிகிற தருவாயில் எப்படியாவது அதை செயல்படுத்தணும்னு வலியுறுத்தி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதை கொச்சைப்படுத்தும் விதமாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் செவிலியர் போராட்டத்தையும் ஆசிரியர் போராட்டத்தையும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வேலைக்கு சேர்றப்பே பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, 2வது யாரோ இடைத்தரகர்லாம் இடையில பூந்து நீங்கள் போராட்டம் பண்ண வாங்க, உங்களுக்கு நான் வந்து வேலையை பர்மனன்ட் பண்ணி தரேன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி மடைமாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார். இது எப்படி இது மனம் வந்து அவர் சொல்றாருன்னே தெரியல. ஏன்னா செவிலியர் போராட்டத்துக்கான பணம் வந்து 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டவங்க இன்னைக்கு 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி கொடுத்துருக்காங்கன்னு மாறுதட்டுறதுல, அந்த மாறுதற்ற அந்த 18,000 சம்பளத்துல 60% மத்திய அரசு கொடுக்கிறது, 40% தான் மாநில அரசு கொடுக்குது, அதுலயும் மத்திய அரசு பங்கு இருக்கு. அப்ப இந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தொகுப்பு ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு நினைச்சு பார்க்க மாட்டீங்க. வெறும் 7,500 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து இன்னைக்கு 11,000 ரூபாய் என்னமோ சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்தையும் கூட அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, ஏன் பர்மனன்ட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க? மக்கள், அதாவது கல்வி போதிக்கிற ஆசிரியர்களை கீழ்த்தரமா வந்து அவர்களை வந்து தரன்னு இழுத்து அவர்களை உள்ள தள்ளி, சத்துணவு பணியாளர்கள் போராட்டமும் அந்த தூய்மை பணியாளர் போராட்டம்லாம் பார்த்தா கண்ணே கலங்குது. அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் பிடிச்சி அந்த பஸ்ல பிடிச்சி திணிக்கிறாங்க அந்த இருக்கக்கூடிய போலீஸ், பெண் போலீஸ் அதிகாரிகள்லாம். ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, சார் நாங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு கொடுங்க தான் சார் நாங்க கேட்கறோம், எங்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, எங்களை வந்து நீங்க உடனடியாக பதவி உயர்வு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லல. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் இதே போராட்ட காலத்தை நாங்கள் ஏடிஎம்கே பீரியட்ல செஞ்சிட்டு இருக்கப்ப நீங்கள் வாலண்டியா வந்து வண்டியில ஏறி நீங்கள் எங்களுக்கு ஓட்டளிங்க, நீங்க ஓட்டளிச்சீங்கன்னா உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் புதுப்பிச்சு தருவோம், பிளஸ் இடைநிலை ஆசிரியர்களுடைய வேலைகளை பர்மனன்ட் பண்ணி தருவோம், செவிலியர்களுடைய வேலைகளை நாங்கள் அரசாங்க பணியா மாற்றி தருவோம், தூய்மை பணியாளர்களை நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம், பிளஸ் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அரசாங்க வேலையாக மாற்றி தருப்போம் நீங்க தான் சொன்னீங்க. நீங்க போராட்டம் பண்றவங்களா பைத்தியக்காரனா? ஏன்னா ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்காரங்களா அவங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? 309 311 வாக்குறுதியில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க? நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம், ப்ளீஸ் எங்களுக்கு வாக்களிங்க. நாங்கள் வந்து நீங்க யார் யார் பர்மனன்ட் இல்லாம தொகுப்பு ஆசிரியர்களா இருக்கீங்களோ, பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கீங்களோ, இடைநிலை ஆசிரியர்களா இருக்கீங்களோ, உங்களுடைய வேலைகளை நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம். கொரோனா காலத்துல டாக்டர்களும் செவிலியர்களும் பண்ண சேவை எண்ணில் அடங்காது, அதனால அவர்களை நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம். இப்படி நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்தமா நீங்க வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இங்க போராடினாங்கன்னா, இன்றைக்கு அது தூய்மை பணியாளர் எங்க போராடுறாங்கன்னே தெரியல, போலீஸால கடிக்க முடியல. டக்கு டக்கு டக்குன்னு கோட்டையில போய் போராடுறாங்க, பீச்சில் போய் போராடுறாங்க, ரிப்பன் பில்டிங்ல போராடுறாங்க, செவிலியர்களை கூட்டிட்டு போயிட்டு இடைநிலை ஆசிரியர்களும் தொகுப்பு ஆசிரியர்களும் மாணவ பேருந்துல எடுத்துட்டு போயிட்டு கல்யாண மண்டபம் கிடைக்காம சென்னையே சுத்தி காட்டுறானுங்க. சென்னையை சுத்தி காட்டி கிளம்பாக்கல இறக்கி விடுறது, இல்ல வேற எதனா ரொம்ப ரொம்ப தூரமான இடத்துல இறக்கி விட்டா அங்கேயே அவங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணா அங்கிருந்து வண்டியில திருச்சி எடுத்துட்டு போயிட்டு
எங்க விடுறீங்க? கல்யாண மண்டபத்துல போயிட்டு நீங்க போராட்டம் பண்ண வச்சு அங்க இருக்கக்கூடிய கழிப்பறையை மூடி அவர்களுக்கு பேசிக்கான என்னென்ன வசதிகள் தரணுமோ அதுவும் தரதில்ல. இன்னைக்கு தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் ஏன் போராட்ட காலத்தை முன்வைக்கிறாங்கன்னா, அவர்கள் வாங்குற சம்பளம் மிக சொற்பமான சம்பளம். அவர்கள் தனக்கான ஒரு வேலையை நீங்க கேரண்டி பண்ணி தாங்கன்னு சொல்லி போராடுறாங்க. அதற்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்காமல் தட்டி கெடுக்கிறது. அது வந்து ஜாக்டோஜி அமைப்பு வந்து இப்ப 6ஆம் தேதி போராட்ட காலத்தை அறிவிச்சிட்ட உடனே நேற்று அவசரமா வந்துட்டார். யாரு? ஐஏஎஸ் அதிகாரி கக்கன் சிங் பேடி வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஆமா, நாங்க பழைய ஓய்வு திட்டம் வந்து 2004க்கு அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் புதிய ஓய்வு திட்டம் தான் நாங்க பழைய ஓய்வு திட்டம் கொடுக்க முடியாது, புதிய ஓய்வு திட்டத்தில் அமல்ல இருக்கு. நாங்க பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பதற்கான அரசாங்கத்துக்கு சில யோசனைகள் பண்ணி ஒரு அறிக்கைகள் தயார் பண்ணிக்கிறோட்டு நேத்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காரு. உடனே அன்பில் மகேஷ் மற்றவர்களும் சொல்றாங்க, இந்த பொங்கலுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு காத்திருக்கிறது. அதுதான் நான் எல்லா காணொலியும் சொல்றதுதான் உங்களுடைய சேனல் சொல்ல விரும்புறேன். வருகிற பொங்கல் தினத்தன்று எல்லோருக்கும் பச்சரிசியும் வெல்லமும் கரும்பும் மஞ்சளும் சேர்த்து அரசாங்க ஊழியர்களுக்கு அல்வாவையும் இந்த திமுக அரசு கிண்டி தர தயாரா இருக்கு. சார் வந்து ஜியோ 149 சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுங்க, அப்போ திருப்பி வந்து யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கான வேலையை நியமனம் பண்றோன்ற மாதிரியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதே பாருங்க, ஜியோ எக்ஸாம் எழுதுறது, அதாவது அந்த டெட்டுன்னு சொல்லிட்டு அந்த மத்திய அரசு சம்பளம் சொல்லுகிற தகுதி தேர்வு எழுதுறது, அதெல்லாம் எழுதணும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க எக்ஸாம்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. நீங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்று. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் எப்படி தெரியுமா அல்வா? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு நாங்க வந்து பர்மனன்ட் ஆக்கும். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா? கலைஞர் உரிமை தொகை நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 ரேஷன் தார் அட்டைதாரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம். இதான உங்க தேர்தல் வாக்குறுதி? எப்படி பெல்ட் அடிச்சிங்க? தகுதி உள்ளவர்களுக்கு கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1 கோடி பேர் நீங்க கொடுக்கவே இல்லைல்ல. 16 லட்சம் 17 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 1 கோடி பேர் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடையவே இல்லைல்ல. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா அம்மா வயதானம்மா ஏமா பார்த்துட்டு இருக்கீங்க, ஏமா நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, முதல்ல அடகு வைங்கம்மா, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா உடனடியே தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஊர்ல கிடக்கிற கிளங்கட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் தன்னோட நகையை எடுத்துட்டு போய் கூட்டுறவு சங்கத்திலையும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லயும் மற்ற பேங்க்லயும் போய் கடனுக்கு போய் அடகு வச்சாங்களே. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திமுக அரசு எப்படி பெல்ட் அடிச்சுது? ஒரு வீட்டில் ஒருவருக்கு தான் தள்ளுபடி பண்ணுவோம். அதுவும் எத்தனை 5 பவுனுக்கு இல்ல வச்சா மட்டும் தான் தள்ளுபடி. வச்சவன்லாம் இன்னைக்கு வாலிட்டியே வச்சவன்லாம் இன்னைக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறான். எப்படி பெல்ட் அடிக்கிறாங்க பாருங்க. அதே பெல்ட் தான் இப்ப அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? இந்த தேர்வு எழுதணும், டெட் தேர்வு எழுதணும், ஜியோ தேர்வு எழுதணும், அந்த தேர்வு அதெல்லாம் எழுதுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல வேலையை கொடு, அதுக்கப்புறம் நாங்க தேர்வு எழுதுறோம். வேலையே கொடுக்காம எதுக்கு தேர்வு எழுத சொல்றீங்க? உங்க தேர்தல் வாக்குறுதியில தகுதி பெற்ற, அதாவது டெட் எக்ஸாமையோ இந்த ஜியோ எக்ஸாமோ இந்த எக்ஸாம்லாம் எழுதி யார் பாஸ் ஆகி முழு தகுதி பெற்ற ஆசிரியர்களாக வலம் வராங்களோ அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்கும். நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் முன்னாடி காணொலி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பொத்தாம்படியா என்ன கொடுத்துட்டீங்க? இப்பொழுது வேலை செய்கிற தொகுப்பு ஆசிரியர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் யார் யார் என்னென்ன பணி செய்கிறார்களோ அந்த பணி நிரந்தரம் செய்யப்படும், அவர்கள் அரசாங்க ஊழியர் ஆக்கப்படுவார்கள் கொடுத்துருக்கீங்க வாக்குறுதி. அதுதான் அவன் கேட்கிறான். இதை வந்து சப்ப கட்டுற வேலை. இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரியே எங்களுக்கு நீட் எடுக்கிற ரகசியம் தெரியும், அதை நான் வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நான் இப்ப சொல்லிட்டா எடப்பாடி அவர்கள் கண்டுபிடிச்சு நீட்டை நீக்கிடுவாரு, அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர் துணை முதலமைச்சர். 4.5 வருஷம் ஆச்சு, ரகசியம் எங்க? கேள்வி கேட்போமா இல்லையா? 50 லட்சம் பேர்ட்ட நீட்டுக்கு எதிர்ப்பு யாரு? 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்லாம் போய் ஸ்கூல்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. காமெடியா அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கையெழுத்து போட்டு வைக்கிறாங்க பொழுது அதுக்கெல்லாம் கையெழுத்து போடுங்க. கேட்டா நாங்க 50 லட்சம் பேர்ட்டு கையெழுத்து வாங்கிட்டோம், இதை எடுத்துட்டு போய் ஜனாதிபதியை கொடுத்து நீட்டை நாங்க நீக்கிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் எல்லா பொட்டலம் அடிக்கிறவர்களையும் அந்த கையெழுத்து போட்ட பேப்பர் அங்கதான் இருக்கு. நீட்டை நீக்கிட்டீங்களா? கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட உருப்படியாக நிறைவேற்றாத இந்த அரசு இன்றைக்கு யார் உங்கள் கண்ணை வைத்து நீங்களே குத்தி கொண்டீர்கள். நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை யார் யார் பெற்றார்களோ அவர்கள் தான் நீ போராட்ட காலத்துல இருக்காங்க. பாஜக போராடுதா? அஇஅதிமுக போராடுதா? உங்களை எதிர்க்கிற கட்சி எதுனா பொது வழியில போராடி கொண்டிருக்கிறதா? நீங்கள் வேலை கொடுத்து, நீங்கள் சம்பளம் கொடுத்து, உங்களுக்காக வேலை செய்யற, உங்க அரசுக்காக வேலை செய்யற உங்க ஊழியர்கள் தான் உங்களை எடுத்து போராட்டம் பண்றான். நாங்க போராட்டம் பண்ணல. நீ ஜாக்டோஜி 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கான அவன பாஜக ஆளாவன் இல்ல அஇஅதிமுக ஆளாவன் யார் அவங்களாம்? உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை பார்த்து உங்க செக்ரட்டரியேட், உங்களுடைய வருவாய்த்துறை, மற்ற துறை, இந்த துறையெல்லாம் அரசாங்க பணி செய்கிற அரசாங்கம் உங்களிடம் சம்பளம் வாங்குற உங்கள் பணியாளர் தான் உங்களை எடுத்து போராட்டம் பண்றான். இதை விட வெக்கக்கேடு திமுக அரசுக்கு வேணுமா? அப்ப நீங்க தகுதி தேர்வு எடுங்க, அந்த தேர்வெல்லாம் நாங்க எழுதிக்கிறோம், முதல்ல வேலையை கொடுங்க. இதுதான் அவங்க கேட்கறது.
தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்ச போராட்டம் இப்ப ஜாக்டோஜியோ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா சார்? தீர்வு கண்டிப்பா கிடைக்காது. தூய்மை பணியாளர்களை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றைக்குமே பர்மனன்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அந்த அரசாங்கம் ராம்கி என்ற தனியார் நிறுவனம் கைகோர்த்து பெரிய பணத்தை கையூட்டா வாங்கிடுச்சு. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியுமா அரசியல்வாதிட்ட? பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லி திருவொற்றியூர், அம்பத்தூர் 2, 3 மண்டல்ல 2மே தனியார் மயமாக்கி பெரிய டைப் பண்ணி ராம்கி நிறுவனத்தில் வாங்கிட்டாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அவன் என்ன கேட்கறான், நான் இதனால் வரைக்கும் 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப நீ வந்து தனியார் கொடுத்து என் சம்பளத்தை 13,000 ஆக்கிறேன், நான் வாங்கின சம்பளத்தை எனக்கு கொடு, இது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நான் உனக்கு 3 வேளை சோறு போடுறேன், உன்னை எவன்டா சோறு கேட்டது? ஏடா நீ சம்பளத்தை கொடுத்தா நாங்க வீட்டுல சமைச்சு புள்ள குட்டியோட சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். நாங்க காலைல 5 மணிக்கே சாப்பிட முடியும், எவனா 5 மணிக்கு டிஃபன் சாப்பிட முடியுமா? மதியானம் நாங்க 11 மணிக்கே சாப்பாடு கொடுத்துருவோம், நைட்டு சாப்பிடு. யார் உன்னை சாப்பாடு கேட்டது? எனக்கான சம்பளத்தை என் ஊதியத்தை நீ உயர்த்தி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கம்மி பண்ணாம அதே ஊதியத்தை கொடு, என்னை தனியார் மயமாக்காத, என்ன ஒரு அரசாங்க பணியா நீ செஞ்சுக்கிறேன்னு தான் நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்த, அதை நிறைவேற்றி கொடுக்குன்னு சொல்லி எதிர்க்க அடிக்க திராணி இல்லாத படிப்பறிவு கம்மியா இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மூட்டைகளை திணிப்பது போல் பஸ்ஸில் திணிச்சு எடுத்துன்னு போய் அரெஸ்ட் பண்றீங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெக்கக்கலான ஒரு விஷயம். அவங்களுக்கு பெரிய ஒரு சட்ட பாதுகாப்பு கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது, பெரிய அரசியல் அறிவு கிடையாது. கண்டிப்பா இருக்காது. ஒரு தூய்மை பணியாளர்கள் பெரிய எம்ஏ எம்பி படிச்சுட்டு அவங்க தூய்மை பணியாளர் வேலை செய்யறான். தனக்கு தெரிந்த அரசியல் வை, தனக்கு தெரிந்த உடல் முடியும், தனக்கு தெரிந்த வழிமுறைகளை வைத்தாங்க அவங்க போராடுறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடே எப்படி இருக்கு? போராட்ட களமா இருக்கு. இந்த பக்கம் ஜாக்டோஜியோ போராட்டம், இந்த பக்கம் மின்சார கட்டணம், மின்சார சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து டான்ஜோல ஒர்க் பண்ணி நாங்க ரிட்டையர் ஆகிட்டோம், எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்டோடைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கல, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொடுக்கல, கிராஜுவிட்டி கொடுக்கல, அவன் போராட்டம் பண்றான். எங்க மாநகர பேருந்துன்னு சொல்லுகிற பல்லவன் ஹவுஸ்ல உட்காந்து அவன் போராட்டம் பண்றான். சத்துணவு போராளர்கள் கத்தி விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சத்துணவு பணியாளர்கள், டாக்டர்கள் போராட்டம் பண்ணி அழுத்து போயிட்டாங்க. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறது தமிழ்நாடு டாக்டர்ஸ் பொய்யான வாக்குறுதி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி சொல்றாருன்னு சொல்லி டாக்டர் சங்க தலைவர் பொதுவெளியில வைக்கிறாரு. செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து ஜாக்டோஜியோ போராட்டம் பண்றாங்க. தனியார் மயமாக்கிட்டாங்க. நீங்க வந்து மோடிக்கு கொடுத்துட்டா, மோடி வந்து அதானி கொடுத்துட்டாரு, அம்பானி கொடுத்துட்டாரு, மத்திய அரசினுடைய தொழிற்சாலை பப்ளிக் செக்டாருக்கு வந்து பிரைவேட் செக்டார் இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்தாரு சொல்லி இங்க கத்துறானுங்களே. இப்ப மின்சார பஸ்களை கொடுத்திருக்காங்களே, 2 பணிமனையை தனியாருக்கு தாரவாத்திருக்கிறது தமிழக அரசு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் தனியார் சம்பளம் கொடுக்கறது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. மின்சார பஸ் இப்ப 200 பஸ் வாங்கி ஓடுது, அது 2 பணிமனை இருக்கு. அந்த 2 பணிமனைகளிலும் நிர்வாகிக்கிற பொறுப்பு தனியார் வசம் கொடுக்கப்பட்டு டெண்டர் கொடுத்து காசை வாங்கியாச்சு. அவங்க யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. அந்த சார்ஜ் பண்றது, அது மெயின்டைன் பண்றது எல்லாமே தனியார் தான் பண்ண போறாங்க. இது எதுக்கு இங்க பதிவிட விரும்புறேன்னா, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறீங்க. எங்கெங்க ரூட் இல்லையோ, மினி பஸ் போக முடியல, அங்கெல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. தனியார் பஸ் போகுது. அப்புறம் நீங்க என்ன, நீங்க அதை கொடுத்துட்டாங்க இதை கொடுத்துட்டாங்க, எதுக்கு பம்மாத்து வேலை பண்றீங்க? நீங்களும் அந்த வேலை தானே பண்றீங்கன்றத தமிழக அரசு உணர வேண்டும். அமைச்சர்கள்லாம் எதுவுமே வாயை திறக்கவே இல்லையா சார்? மா சுப்பிரமணியன் தவிர மற்ற எந்த அமைச்சருமே இதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து 3 அமைச்சர்கள் தான் வாயை திறப்பாங்க. ஒண்ணு, பிரியா அவர்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவாரு சேகர் பாபு. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைக்கான அமைச்சர். அவர் தான் எல்லாத்துக்கும் அவரு பதில் சொல்லுவார். அடுத்து யாரு சொல்லுவாரு? ரகுபதினு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அவர்கிட்ட தான் இன்னைக்கு ஒரு மாசம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பொழுது. கொஞ்ச நாளா போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கொடுத்திருந்தாரு, இப்ப ரகுபதி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தர் யாரு கொடுப்பாங்க? ஏவா வேலு எப்பனா சொல்லுவாரு, இல்லைன்னா இடையில அவர் வரமாட்டாரு. ரகுபதி அவர்களும் நேரு வாயே திறக்க மாட்டார். இன்னைக்கு அவர் ஊழல்ல மாட்டார். 881 கோடி அவருடைய அமைப்பை சேர்ந்த குடிநீர் மற்றும் நகராட்சி துறையில ஊழல் நடந்திருக்கிறது. 1000 கோடி நடந்திருக்கு. உங்களுடைய இன்ஜினியர்ஸ், சப் இன்ஜினியர்ஸ், தூய்மை பணியாளர் இன்னும் எல்லாருமே போடுறதெல்லாம் சேர்த்து 880 கோடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இடி அமலாக்கத்துறை வந்து அவர் மேல வழக்கு பதிஞ்சு ஒரு எஃப்ஐஆர் கொடுங்கன்றாங்க. இன்னைக்கு வரையும் அது கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சோ அவரும் வந்து வாயை திறக்க மாட்டேன்றாரு. இங்க தூய்மை பணியாளர் போராட்டம் சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் மக்களிடம் யார் பேசணும் அப்படின்னா, குடிநீர் மற்றும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு தான் பேசணும். ஆனா யார் பேசுறது? சேகர் பாபு வந்து பேசுறாரு, மா சுப்பிரமணியன் பேசுறாரு, மேயர் பிரியா பேசுறாரு. ஏன்னா மாநகராட்சியுடைய மேயர் பேசலாம். அப்ப அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளிக்காம சம்பந்தம் இல்லாம வேற ஒரு துறை அமைச்சர் வைத்து எல்லாத்துக்கும் 19 வேலைகளை தான் இந்த திமுக அரசு செஞ்சு கொடுக்கும்.